திருமலை. மலையே திருவுடம்பாய் பெருமான் மலையப்பனாக சேவை சாதிக்கின்றான். வேம் என்றால் பாபங்கள், கடம் என்றால் அழிப்பது, வேம் என்றால் ஐஸ்வர்யம், வேம் என்றால் அமிர்த பீஜம், கடம் என்றால் ஐஸ்வர்யம். இப்படி வேங்கடம் என்னும் இந்த மாமலையில் பெருமாள் ஸ்வயம் வியக்தமாக சேவை சாதிக்கின்றான். கலவு வெங்கடநாயகா என்பதாக கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக கேட்பவர்களுக்கு கேட்பதையெல்லாம் வாரித்தரும் வள்ளலாக பெருமானுடைய திவ்யமான சேவை. இந்த எம்பெருமானுடைய சன்னிதானத்தில், அதாவது சேஷாச்சல, ரிஷபாச்சல, கருடாச்சல, நாராயணாச்சல என்பதாக, அஞ்சனாச்சல என்பதாக அந்த 7 மலைகள், 7 மலைகளுக்கு மேலாக மலையப்ப சுவாமி சேவை சாதிக்கிறார் அல்லவா. இவர் திறத்தில் 2 மகனீயர்கள் இப்பொழுது இருந்து வருகிறார்கள். ஒருவர் சுவாமி ராமானுஜருடைய மாதுலர், அதாவது மாமாவான பெரிய திருமலை நம்பிகள். இந்த பெரிய திருமலை நம்பிகள் திறத்தில் பெருமான் ஸ்ரீ வெங்கடேசன் செய்தருளின திருவிளையாடல்களை எல்லாம் நாம் கீழே பார்த்திருக்கிறோம். தாத்த என்பதாக அவரை அழைத்திருக்கிறார். அது தவிர ராமானுஜ நந்தவனம் அமைத்து இந்த நந்தவன கைங்கரியத்தில் தனக்கு தன் ஆச்சாருடைய நியமனத்தின்படி தான் ஒருவரே செய்ய வேண்டும் என்று அனந்தாழ்வான் இங்கே கைங்கரியம் செய்து வருகிறார். ராமானுஜர் அவருடைய வாழ்க்கையில் 3 முறைகள் திருமலைக்கு எழுந்தருளினதாக நாம் குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகின்றோம். அந்த கிரம பத்ததி இல்லாமல் தற்பொழுது திருமலைக்கு சுவாமி எழுந்தருளி அந்த திருமலையில் சாதித்தருளின அரும்பெரும் காரியங்களை எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலில் மத்த பிரத்யவர கஷ்டிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ என்னும்படியாக என்னை காட்டிலும் சிறியவன் இல்லை, எளியவன் இல்லை என்று தன்னுடையதான அந்த தயனீயதையை காண்பித்துக் கொண்டு பெரிய திருமலை நம்பிகளே ராமானுஜரை அழைத்து வருவதற்காக வழி எதிர்கொண்டு அழைத்தார் என்பதாக பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்ற வேண்டும் தெரியுமா? ஆங்கிலத்தில் சர்வசாதாரணமாக நாம் உபயோகிக்கக்கூடியதான ஒரு பதம் ஹம்பிள், ஹம்பிள் என்று. அதாவது எவ்வளவு உயரிய நிலையில் இருந்தால் கூட நாம் எப்பொழுதுமே மற்றவர்களை மதிக்க வேண்டும், அதைவிட நம்முடைய எளிமையை அனுசந்திக்க வேண்டும். இது ராமானுஜ தரிசனத்தினுடைய ஆணித்தரமான ஒரு கொள்கை. பெரிய திருமலை நம்பிகள் பண்பின் வாயிலாக நாம் அறிகிறோம். இந்த பெரிய திருமலை நம்பிகளுடன் மற்றொருத்தர் இருக்கிறார். அவர்தான் சுவாமி ராமானுஜருடைய திருத்தம்பியான கோவிந்த பெருமாள். மறுபடியும் நினைவுறுத்துகிறேன், யாதவ பிரகாசருடன் இளையாழ்வாரும் கோவிந்தரும் வடதேசத்திற்கு யாத்திரை சென்ற பொழுது யாதவ பிரகாசர் செய்த சூழ்ச்சியை அறிந்த கோவிந்தர் ராமானுஜருக்கு சங்கேதம் செய்தார். அதனால் ராமானுஜர் அந்த கோஷ்டியை விட்டு பிரிந்து வரதராஜனுடைய அனுகிரகத்தினாலே காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னர் அந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெற்ற காலத்தில் கோவிந்தரை எப்படியாவது வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததான யாதவ பிரகாசர் காசியில் மணிகர்ணிகை ஸ்நானகட்டத்தில் தீர்த்தமாடிக் கொண்டிருந்ததான கோவிந்தரின் கைகளில் சிவலிங்கத்தை தன்னுடைய மந்திர தந்திர வித்தைகளாலே உண்டாக்கி அவரை சிவனடியாராக்கி உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்னும் பெயரிட்டு வைத்து அதன் பின்னர் காளஹஸ்தி என்னும் திருக்கோயில் நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக பரமேஸ்வருடைய நியமனமானது ஏற்பட்டு அங்கே காளஹஸ்தீஸ்வரருக்கு தொண்டு கொண்டு சிவனடியாராக வாழ்ந்து வந்தார். பின்னர் ராமானுஜருடைய திருவுள்ளத்தை அறிந்த பெரிய திருமலை நம்பிகள் காளஹஸ்திக்கு வந்து அங்கே இந்த சிவனடியார் அவர் காதில் விழும்படியாக ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் சொல்லி அந்த திவ்ய பிரபந்தங்களின் தன்னேற்றங்களை எல்லாம் காண்பித்த பொழுது தான் செய்த தவறை உணர்ந்தவரான அந்த சுவாமி, அதாவது உள்ளங்கை சிவலிங்க நாயனாராக இதுவரையிலும் இருந்தவர், தன்னுடைய நிலையை உணர்ந்து அனைத்தையும் விடுத்து பெரிய திருமலை நம்பிகளாலே திருப்தி பணி கொள்ளப்பட்டவராய் இப்பொழுது பெரிய திருமலை நம்பிகளுடனே வசித்து வருகிறார். இவையெல்லாம் கீழே நடைபெற்ற சரித்திர விசேஷங்கள். சிம்மாவலோகன நியாயத்தில் சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. சிம்மமானது 10 அடி முன்னே நடந்து சென்றது என்றால் மறுபடியும் ஒரு முறை வந்த பாதையை அப்படி திரும்பி பார்க்குமாம். அதுபோன்று கீழே நடந்த இந்த சரித்திரங்களை எல்லாம் ஒரு முறை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களை எல்லாம் பார்ப்பதற்காகவும் திருமலையப்பனை சேவிப்பதற்காகவும் சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு விஜயம் செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மிகச்சிறந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் தரக்கூடியதும்
சரணாகதி சாஸ்திரம் என்று போற்றுதலுக்கு உரியதாய் திகழ்கின்ற ஸ்ரீமத் ராமாயணத்தின் உள்ளுரை பொருளான 18 அர்த்த விசேஷங்களையும் பெரிய திருமலை நம்பிகள் வாயிலாக சுவாமி ராமானுஜர் உபதேசிக்க பெற்றார். இது ஒரு பாக்கியதார விஷயம். ஏனென்றால் கீழே நாம் பன்முறை சொன்ன அதே விஷயம்தான். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். ஸ்ரீமத் ராமாயணம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் எத்தனையோ விதமான முத்துக்களும் ரத்னங்களும் பவழங்களும் மரதகங்களும் கோமேதகங்களும் குட்டி குவிந்து கிடக்கின்றன. அவற்றினுடைய உள்ளுரை பொருளை எல்லாம் நாம் அனுபவித்தோமேயானால் ஆனந்த சாகரத்தில் மூழ்கி திளைக்கலாம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆயுளில் நல்ல விதமாக பொழுதுபோக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டானேயானால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும். ஒருபுறம் ஸ்ரீமத் ராமாயணம், வால்மீகியினுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருகிய அந்த ஸ்ரீமத் ராமாயணம், மற்றொரு புறத்தில் நம் ஆழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்தி. ஏனென்றால் நம் பெரியோர்கள் வியாக்கியானங்கள் அருளி செய்யக்கூடிய காலத்தில் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்யக்கூடியதான காலங்களில் எல்லாம் முழுவதும் ஸ்ரீமத் ராமாயணத்தை கை கொண்டுத்தான் அவர்கள் வியாக்கியானம் செய்கிறார்கள். ஏனென்றால் இவை அனைத்தும் எம்பெருமானாராம் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம், சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளம். அதிலும் குறிப்பாக அந்த ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் அருளி செய்த அர்த்த விசேஷங்களுடைய வைபவாதிசயத்தை எல்லாம் நாம் நம்முடைய பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானத்தில் பார்க்கலாம். அன்பர்களே, பன்முறை அடியேன் சொல்லியுள்ளேன், வெறும் புஸ்தகத்தை பார்த்துவிட்டால் நமக்கு ஞானம் வந்துவிடும். தற்காலத்தில் எல்லாம் மலிந்து விட்டன. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நம்மால் கிரகித்துக் கொள்ள முடிகிறது. பலருடைய உபன்யாசங்கள் வருகின்றன, பலருடைய புஸ்தகங்கள் வருகின்றன. இருந்த இடத்திலிருந்தே நாம் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு வல்லமை பெற்றவர்களாக திகழ்கிறோம் என்று இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் தத்வித்ய பிரணிபாதேன பரிப்பிரஷேன சேவையா என்று ராமானுஜரை போன்ற மகான்கள் கூட ஒரு குருவினை அண்டி அவர்கள் திறத்தில் தான் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதன் சீர்மையை, இதனுடைய பெருமையை நாம் நன்கு உணர வேண்டும். அப்படி ராமானுஜருக்கு பெரிய திருமலை நம்பிகள் 18 அர்த்தங்கள் உடையதான ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் செய்தார். அந்த 18 அர்த்தங்கள் என்ன என்பதை நாம் சற்றே சுருக்கமாக இனி வரக்கூடிய உபன்யாசங்களில் பார்க்கலாம். ஏனென்றால் அதனை விவரித்து சொல்வதற்கு இப்பொழுதுள்ள காலக்கிரமம் நமக்கு போராது. அதை நாம் விவரித்து சொல்வதற்கு இப்பொழுது உள்ளதான சமய சந்தர்ப்பம் நமக்கு போராது. ஏனென்றால் நாம் ராமானுஜருடைய சரித்திரத்தை மேன்மேலும் அனுபவிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக திருமலையப்பனுக்கு ராமானுஜர் செய்தலின உயர்ந்த கைங்கரியங்கள் என்ன, அந்த திருமலையில் வசித்த பொழுது வேதார்த்த சங்கிரகம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை சுவாமி அருளி செய்த வைபவாதிசயம் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆனாலும் சுருக்கமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காண்பித்துள்ள வழியில் ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு 18 அர்த்தங்கள் என்ன, அந்த ரகசியங்களை பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு உபதேசத்தினாரே அதை மட்டும் சற்றே சுருக்கமாக பார்க்கலாம். பாஹ்யக்ஷேபஹ கலார்த்தஹ பவபயம் சத்விருத்தமாச்சார்யவத்தா காயத்ர்யர்த்தஹ த்வயார்த்தஹ ஹிதமுசிதபரம் தத்வமர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவஹ கடக விதிபலம் பாரதந்திரியம் ததா தத்காஷ்டா கால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராஹுஹு அஷ்டாதசார்த்தான். அபினவதேசிகனான உத்தமூர் சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே 18 அர்த்தங்களின் பெருமையை காண்பிக்கிறார். பாஹ்யக்ஷேபஹ கலார்த்தஹ பவபயம் சத்விருத்தம் ஆச்சார்யவத்தா. எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், இதனை அவ்வப்பொழுது எண்ணி பாருங்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணத்தில் என்றுமே இனிக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் இவைகள். பாஹ்யக்ஷேபஹ, ராமாயணம் என்பது பக்தி வெள்ளம். அந்த ராமாயணத்தில் முதலில் சொல்லக்கூடியதான அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவன் என்னும் கொள்கையை மறுத்து பேசுபவர்களுக்கு, அந்த இறை கொள்கையை மறுப்பவர்களுக்கெல்லாம் இதில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? ஜாபாலி என்னும் ஒரு மகரிஷி. இப்பொழுதும் திருமலையப்பனை திருவேங்கடமுடியானை நாம் சேவிக்கச் சென்றோமேனால் அங்கே பக்தர்கள் ஆனந்த நிலைய விமானத்தில் அமர்ந்துரையக்கூடிய அப்பெருமானை சேவித்துக் கொண்டு அப்படியே ஆகாச கங்கை முதலான இடங்களுக்கு சென்று பெருமானை சேவிப்பார்கள். அந்த புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் அவர்கள் குளிர குடைந்து நீராடுவார்கள். அப்படி ஆகாச கங்கைக்கு செல்லும் வழியில் திருவேங்கடமுடியானுடைய அந்த சன்னிதானத்தில் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு என்று
எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள் அங்கே நிறைந்துள்ளன. அதில் ஒரு தீர்த்தத்திற்கு ஜாபாலி தீர்த்தம் என்பதாக பெயர். ஆம், ஜாபாலி என்னும் மகரிஷி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படுகிறார் அல்லவா? அந்த ஜாபாலி என்னும் மகரிஷி இங்கே இருந்து திருவேங்கடமுடியானை குறித்து தவம் செய்ததாக வெங்கடாச்சல மகாத்மியத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். அந்த ஜாபாலி மகரிஷி ராமாயணத்தில் 8 மகரிஷிகளில் அவரும் ஒருவர். வசிஷ்டா, வாமதேவஸ்ச, ஜாபாலிஹி, காஷ்யபஹா, காத்யாயனஹா, சுயஜ்ஞஹா, கௌதமஹா, விஜயஹா என்று அஷ்டவசுக்களைப் போல, இந்திரன் சபையில் அஷ்டவசுக்கள் இருந்ததை போல இக்ஷ்வாகு வம்சத்தில் அந்த சூரிய குலத்தில் 8 மகரிஷிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு மகரிஷி ஜாபாலி என்று பெயர் பெற்றவர். ராமன் தந்தை சொல்படி காட்டிற்கு சென்று விட்டான். ஆனால் ராமனுடைய இளவலான பரதனோ தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்தி சிந்தனை முகத்தில் தேக்கி என்னும்படியாக பரிவேத்தாரம் ஆத்மானம் மேனே ஸ்வீகரணாத் புவஹா என்பார் காளிதாச மகாகவி. தமையனார் எல்லா விதமான தகுதி படைத்தவராக இருக்க தம்பியானவன் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன ஒரு பாபம் நேரிடுமோ, அதுபோன்று மூத்தவனான ராமன் இருக்க இளையவனான தனக்கு இந்த ராஜ்யம் என்பது தகாது என்று உணர்ந்தவனான பரதாழ்வான் நேரடியாக ராமனைத்தான் சேவிக்க வேண்டும். ராமனுடைய சங்க சக்கர கதா பத்ம ரேகைகள் அடையாளமிடப்பட்ட அந்த திருவடியை என் தலையில் நான் சூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்டு நேரடியாக ராமனை தரிசிப்பதற்காக சித்திரக்கூடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே ராமன் பரதனை குசல பிரஷ்னம் செய்கிறான். பரதன், அண்ணா, குருவி தலையில் பனங்காயை கட்டி வைத்ததைப் போல என்னிடத்தில் ராஜ்ய பொறுப்பை தாங்கள் ஒப்படைத்து விட்டீரே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அத்தகைய ஒரு சக்தி சாமர்த்தியம் இல்லை. ஆகலால் தயவு கூர்ந்து தாங்கள் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தாழ் பணிந்தான். ராமன் சத்தியசந்தனாக இருப்பதினாலே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை ஸ்தாபனம் செய்வதற்காக தானே வழி தவறி நடந்தால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தன்னை உதாரணமாக்கிக் கொள்வார்கள் என்னும் ஒரு காரணத்தினாலும் தான் தர்மத்தை பரிபாலனம் செய்ய வந்தவன் என்பதை காண்பிப்பதற்காகவும் ராமன் உயர்ந்ததொரு உபதேசங்களை செய்கிறான். அந்த சமயத்தில் தான் ஜாபாலி என்னும் மகரிஷி நாஸ்திகவாதம் செய்கிறார். ராமா, இருக்கும் வரையில் சுகமாக இருக்கலாம், இறந்த பின் என்ன நடக்கப் போகிறது என்பதை யார் அறியப் போகிறார் என்று சொல்லும் பொழுது ராமன் அதனை மறுத்து பேசுகிறான். அந்த கொள்கை நாம் இருக்கும் பொழுது நற்காரியங்களைத்தான் செய்ய வேண்டும், சாஸ்திரத்திற்கு உட்பட்டு நாம் இருக்க வேண்டும் என்பதான உறுதியான அந்த கொள்கை ராமனால் காண்பிக்கப்படுகிறது. இது முதல் அர்த்தம். இதனை நாம் இன்னும் சற்றே விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ராமானுஜர் பெற்ற 18 ராமாயண ரகசியங்கள்.